அருண் பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ. இந்த அழகான மாலை பொழுது இங்கே அழைப்பு ஏற்று வந்த ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். யூடியூப் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இந்த மாத்திக்கலா மாலை பாடல் உங்களுக்காக சீக்கிரமே ப்ளே பண்ண போறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பாட்டு கேட்டால் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த பாடல் உருவான விதம் பத்திலாம் பேசலாம். அதற்கு முன்னதாக வந்து பிரஸ் இங்க வந்ததுக்கு and first of all I have to thank Mr. Madhi sir. busy schedule ல எதையும் வந்து அவங்களுமே she is a very big hearted lady and wonderful lady. What a beautiful in the event and எவ்வளோ கோஆப்ரேட் பண்ண முடியுமோ she did. Sanuj is also Komal's friend. அவரும் சொன்னோடனே he came and did a lot of things and thanks sir Muttamil, great talent. And there my friend Shalini is there. Please come to the stage. Quite ukanda enna artham. Singer Shalini. Yeah. And this very big கவிஞர் அருண் பாரதி ரொம்ப சைலண்டா ஹம்பிளா உட்கார்ந்துருக்காரு. மிகப்பெரிய கவிஞர். Thank you so much for coming and yeah, let's start the function. ஏன்னா மாதே சார் அர்ஜென்ட்டா வேற ஒரு ஃபங்க்ஷன் போனோம் எனக்காக இங்க வந்திருக்காரு. ஸோ இந்த ஆடியோ ரிலீஸை முடிச்சுட்டு we start talking. Thank you. சுஹாசினி மேமும் கம்மி டைம் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு. மதி சார், ரேணமோட அறிமுக பாடல் மலை மலை மருத மலை பாட்டு உங்கள் இதில் ஆரம்பிச்சது தான். ஸோ நீங்கள் உங்கள் பயணம் பெரிய தொடர்ந்த பயணம். ஸோ மேமோட ஒர்க் பண்ண அனுபவங்களும் இந்த பாடல் பதிவும் சொல்லுங்கள். கண்டிப்பாக பாடல் பார்த்துருப்பீங்க, சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு ரொம்ப சச் ஷார்ட் நோட்டீஸில் ஒரு சொன்னதுனால தான் கொஞ்சம் அவசரமாக போகணுன்னு இருந்தது. முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா I can spend a whole day here for her because ரொம்ப ஒரு பிக் ஹார்ட்டட் லேடி. ஆமாம், ரொம்ப ஈகை குணமும் அளவற்ற அன்பும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி அவங்க. ஸோ இப்போ வெற்றி கூட கேட்டார், எங்கே சார் நிறையா ஃபங்க்ஷனில் உங்களை பார்க்கவே முடியாது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணணும். நம்மளை வந்து ஆக்சுவலாக அவங்க கேட்ட உடனே எதாக இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு வந்து நிற்கணும் அப்படின்ட்டு இருக்கணும். அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பண்பாளர் அவங்க. எனக்கும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு 30 வருஷம் ஒரு நட்பு இருக்குது. என்னென்னா, நாங்கள் ஜென்டில்மேன் பண்ண காலத்துலேருந்தே அவங்க வீட்லேயே இருந்து ராத்திரி அங்கேயே சாப்பிட்டு தூங்கி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க அங்கேயே. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல நட்பாக புரிதலோடு இருந்தோம். அதை தாண்டி தொழில் முறையாக வந்து வரும்பொழுது வந்து சாக்லேட் படம் பண்ணும்பொழுது இதில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நாஸ்டாலஜின்னு சொல்லணும். ஏன்னா சுஹாசினி மேடமும் இங்கே இருக்காங்க. ஏன்னா அவங்களும் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு பாட்டு ஒரு ரொம்ப வைப்பான ஒரு பாட்டு. அது ஆக்சுவலாக அந்த மலை சாங்கு அதை பாட வைக்கணும்னு சொல்லி நிறைய பேரை ட்ரை பண்ணோம். பட்டு காட்ஸ் அண்ட் பர்சன் மாதிரி வந்து மேடம் ரகனா மேடம் வந்தாங்க. அவங்க பாடினாங்க. அதுக்கு பாடினதுக்கப்புறமா அது வந்து அந்த பாட்டோட வீச் என்னன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ வாஸ் வெரி ப்ரிவிலேஜ்ட் தட் ஷீ lend her voice for my film and that became a great success. அந்த மாதிரி வந்து ஒரு அவங்களுடைய கலை பயணம் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ஆர்ட் பற்றி தான் அவங்களோட டாக் இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த ஒரு 30 வருஷமாக எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது அவங்க யார்கிட்ட பேசினாலும் அந்த ஆர்ட்டை பற்றி தான் இருக்கும். மியூசிக் பற்றி இருக்கும், ஆர்ட்டை பற்றி இருக்கும். அதுதான் இருக்கும் மொழியை. மற்றபடி அந்த டெடிக்கேஷன் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டட். அது மட்டும் கிடையாது, அவங்களோட கலைப்பயணம் எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் வித் ஏன்னா அவங்களோட நின்று போகாமல் அவங்களோட பையனையும் கொடுத்துருக்காங்க. ஒரு நேஷனல் அவார்டு வின்னிங் படத்தில் ஒரு பர்ஃபார்மர் ஒரு நடிகை கொடுத்துருக்காங்க. I can't call her as an actress because she lived with that character and she's going to what you call அவங்க இவங்க பண்ண புண்ணியெல்லாம் பசங்களை தான் போய் சேரும் கட்டாயமா.
அதனால் நிச்சயமாக they are going to hit great heights and things like that. டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமும் அதே சமயத்தில் வந்து இன்னும் நிறையா சக்ஸஸ்ஃபுல்லும் இன்னும் நிச்சயமாக ஒரு நேஷனல் அவார்டை நோக்கி அவங்களோட பயணம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரைப்படங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பல மொழி நடிச்சிருக்காங்க. தேசிய விருது வாங்கின ஒரு நடிகை. எந்த மொழி நடிச்சாலும் அந்த மொழியில விருது உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். மேம், பாடல் பத்தி சில வரிகள். எல்லோருக்கும் வணக்கம். நிறைய தெரிந்த முகங்கள். மாதேவி சார் வந்தது, அவரை பார்த்தது ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா சாக்லேட் படம் அப்போ நிறைய பேசிட்டு இருக்கோம் சினிமா பத்தி. இன்னைக்கு வந்து அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு ஆரம்பிச்சு நான் சொன்னேன். மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு படம் பார்த்தேன், ஒரு சைனீஸ் ஃபிலிம். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் வந்து எங்களுடைய குடும்பம். எப்போ யாரை மீட் பண்ணாலும் ஒரு புது உற்சாகம், ஒரு புது சந்தோஷம். ஏஞ்சல் இருக்காங்க. ஏஞ்சல் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து கிராஜுவேட் ப்ளஸ் மெட்ராஸ் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணாங்க. ஷீஸ் ஃபிலிம் பற்றி எல்லா தெரியும். ரிங்கு இருக்காங்க, மை ஃப்ரெண்ட். ஃப்ரெஞ்சில் நானும் அவங்கள பார்த்தா ஃப்ரெஞ்சில் பேசிக்குவோம். 2 பேரும் ஃப்ரெஞ்சு படித்தவங்க. அவங்க நல்லா படித்தாங்க, நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக படித்தேன். கம்மிங் டு திஸ் ஆல்பம், இது ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடி வந்து சினிமா தான் இருந்தது, ட்ராமா தான் இருந்தது. ப்ளேபேக்கில் வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே வந்து சிங்கர்ஸ் வந்து பாடினதை நாங்கள்லாம் பார்த்த டைம் அது. இப்போ வந்து எனிதிங் இஸ் பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நிறைய அவென்யூஸ் இருக்குது. அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா பாடுறவங்கள, நல்லா மியூசிக் பண்ணுறவங்கள பார்க்க முடியுது. இந்த சாய் அபியங்கர்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹரிணி என் திப்போட சன்னு தெரியவே தெரியாது. நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்தேன்னா ஹரிணி முதல்ல நம்ம ஸ்டுடியோவில் தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நிலா காய்குதே பாட வச்சது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புதுசாக டேலண்ட் புது அவென்யூலேருந்து வரும்போது, ஸோ அந்த சாய் அபியங்கரோட பாட்டு 2 நாளும் ரொம்ப ஹிட் சினிமாவில் இருக்கிற பாட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது ப்ரைவேட் ஆல்பம் தான். இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு ப்ரைவேட் ஆல்பம். ஸோ அந்த அளவுக்கு இதுவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது ஒரு யங் டேலண்ட். இது வந்து ரொம்ப மெச்சூர் அண்ட் அட் த சேம் டைம் சினிமாவை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட். இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேலண்ட்டு. இந்த ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன். அது தெரி பேபி எப்படி மியூசிக் எங்கே போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்காக இருக்குது. சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது? எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக பதில் சொல்லணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்மளை இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பாங்க. ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட கேட்டார், நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்களை வந்து எதை வச்சு ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அந்த சமயத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக இருக்குதோ, அந்த சிச்சுவேஷனுக்கு எந்த பாட்டு சரியாக இருக்குமோ அதை வச்சு தான் நான் அந்த சம்பவத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன். உடனே கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு போனேன் இது. ஸோ அதனால சினிமாவில் லைஃப்லேயே சங்கீதம் இல்லைன்னா, மியூசிக் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். காலையில் எழுந்தோடனே ஒரு பாட்டை கேட்டால், ஆக்சுவலி நேற்றுக்கு நான் வந்து காலையில் 6 மணிக்கு வந்தால் என்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு புது டிரான்சிஸ்டர் வாங்கி கொடுத்துருக்கேன். அதில் பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சந்தோஷமாக இருந்தது. நாளே வந்து சந்தோஷமாக ஆரம்பிச்சது, ஒரு ரம்யமாக ஆரம்பிச்சது. ஸோ அதனால் இந்த ரம்யமான சந்தோஷமான சங்கீதத்தை கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து நன்றி சொல்லணும். நிச்சயமாக நன்றி சொல்லணும். திரும்பவும் சொல்கிறேன், சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இங்கே இந்த பிரசாத்ல பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருது. குடும்பம் ஒரு கதம்பம் படத்துக்கு டப்பிங் இங்கே தான் பண்ணோம். அந்த படத்தில் வந்து லூப் டப்பிங் அப்படின்னா ஒரே இதை வந்து போடுவாங்க, திரும்பி 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 போடுவாங்க. கரெக்டாக பிடிச்சி சொல்லணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் அப்படின்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் முடியாது, ஏன்னா ப்ரொஜெக்டர் போயிட்டே இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜின்னு இவ்வளோ தூரம் வந்தாலும் மனிதர்கள், நட்பு, உறவு எல்லாம் இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த குடும்பத்தோட எனக்கு இருக்கிற நட்பு, அந்த குடும்பத்து மேலே எனக்கு இருக்கிற மரியாதையில் தான் வந்தேன். ரெஹானாக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல. 1997 எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் நான் ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி இருந்தேன். 49 கிலோ தான் இருந்தேன். இப்போ உங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு தினம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை என் வீட்டில் வந்து நான் படுத்திருந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு போவாங்க. அந்த விளக்கை நீ பார்த்துட்டே இருக்கணும், உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த தாய்க்கு இப்போ எங்கே இருக்காங்களோ தெரியல, அவங்களோட வாழ்த்து வந்து உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்.
அவங்க என்னுடைய நன்றி எல்லாம் அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து வாழ்த்தா வரணும். நீங்க வந்து இன்னும் யூ ஷுட் ஷைன் பெட்டர் அண்ட் பிரைட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சுவர்ஷினி மேடம். ரொம்ப அழகாக பல விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க. இன்னைக்கு வந்து நோ லிமிட் ரெக்கார்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் மாத்திக்கலா மாலை படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா இருக்கும். ஸோ அடுத்ததாக சிறப்பு விருந்தினரை அழைக்கும் நேரம். ஸோ அருண் பாரதி அவர்கள் கவிஞர், பல இந்த தனி ஆல்பங்கள் இருக்கு, சுயாதீன பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களம் இருக்கு. அதனால வந்து இப்போ ரெஹானா மேடம் மாதிரி வந்து அவங்க வந்து இன்னைக்கு ஒரு புது டீம். அவங்க நினைச்சிருந்தா அவங்களே பாட்டு எழுதிருக்கலாம், அவங்க நினைச்சிருந்தா அவங்களே இசையமைச்சிருக்கலாம், அவங்களால எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனா கூட அவங்க வந்து ஒரு புது டீமை வந்து உருவாக்கி அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அதுக்குள்ள இவங்க வரும்போது அந்த பாடல் வந்து ரெஹானா மேம் சொன்னாங்களா, அவங்க வந்தோடனே பாடல் வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அது மாதிரி அவங்க வந்தோடனே இந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது மூலமா ஒரு 10-15 பேர் வெளிச்சப்படுறாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விளக்கினுடைய பெருமை எப்பொழுதுமே அது 100 விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும். ரெஹானா மேடம் இன்னும் இன்னும் பல்லாயிரம் விளக்குகளை ஏற்றி வைப்பார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு, அப்புறம் வந்து மகிழ்ச்சி மேடம், இதுக்கு மேலே நான் பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. முத்தமிழ் பேச கேட்டிருக்கேன். இப்போ சுஹாசினி மேடமே வாழ்த்திட்டாங்க, சூப்பர் ஸ்டாரே வாழ்த்துற மாதிரி. அப்புறம் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம். என்னோட தோஸ்த் கொலீக், என்னோட வெரி ஃபேவரட் பர்சன் ஷாலினி, பாப் ஷாலினி சொன்ன உடனே கிளம்பி வேற ஏதோ ரெக்கார்டிங்லேருந்து பாதியிலேருந்தே ஓடி வந்த மாதிரி ஓடி வந்திருக்காங்க. அவங்க வந்தது கூட சொல்ல சைலண்டாக போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. நானா பார்த்து அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சேன். such a nice person, she is a wonderful person. And before that I wanted to say, படங்கள்ல எல்லாரும் பார்த்து அவங்களோட ஃபேவரட் ஹீரோ பார்த்து அந்த மாதிரி ஹிட் ஆகுறது தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ படங்கள்ல பாடல்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இங்க கலைஞர்கள் பாடுறவங்க, இசையமைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேருக்கு எங்க அவென்யூ இருக்கு. ஸோ இந்த ஆல்பம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த ஆல்பம் பாடி ஹிட் ஆகி அதுல நம்பர் 1 இருக்கிறவங்க உலகத்திலேயே ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் பீப்புள் யார் தெரியுமா? சிங்கர்ஸ் தாங்க. ஆனா இங்க வந்து நம்ம டிபெண்டா இருக்கும், திரைத்துறையை டிபெண்டா இருக்கும், நம்ம ஒரு ஆக்டரை டிபெண்டா இருக்கும், ஒரு டைரக்டரை டிபெண்டா இருக்கும், ஒரு ப்ரொடியூசரை டிபெண்டா இருக்கும். ஸோ பாடல்கள் குறையும் போது என்ன பண்ணுது, ஜனங்க பாட்டு கேட்கத்தான் போறாங்க. அது எந்த மீடியமா இருந்தா என்ன, அது திரைப்படமா இருந்தா என்ன, அது வெளியில ஆல்பமா இருந்தாங்க. ஸோ ஆல்பம்ஸ் நீங்க தான் ஜனங்க கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் ஆல்பம் போட்டிருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு டீனேஜ் மாதிரி பாடியிருக்கேன். அதில் எதுக்கு பாடியிருக்கேன், ஜனங்களுக்கு பிடிக்கும்னு தான் பாடியிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு பாடணும்னா நான் ஃபிலாசபி பாடுவேன், சைக்காலஜி பாடுவேன், இல்லை வேற ஏதோ பாடுவேன், இல்லை ஒரு கர்நாடிக் மியூசிக் எடுத்து அதில் பயங்கரமாக தான் பாடுவேன். ஆனால் அது ஜனங்களுக்கு போய் சேரணும்ல, அந்த சேர வைக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை நீங்கள் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ், உங்கள் லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்களாம் வந்ததுக்கு. அண்ட் பாப் ஷாலினி வந்து அவங்க படத்துல பாடுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பாப் சாங்ஸ் பாடி பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்து பாடின ஒரு ஜீனியஸ் அவங்க. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் டு வெல்கம் பாப் ஷாலினி. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. ரெஹானா வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கு. அண்ட் நாங்கள் எப்போவுமே மியூசிக் பற்றி பேசிட்டு இருப்போம், சடனாக கம்போஸ் பண்ணுவோம், லிரிக்ஸ் எழுதுவோம். அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆர்வம் அண்ட் ஒரு மோட்டிவேஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சின்ன புலத்தனம், அது வந்து ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஷி இஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டட், ஆல்வேஸ் ரெடி டு டூ சம்திங் நியூ, டூ சம்திங் அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் இப்போ இந்த சாங் சடனா பார்த்தேன், மை காட், அடுத்த லெவல் போயாச்சு. ஷி இஸ் ஆக்டிங், ஷி இஸ் டான்சிங், ஷி இஸ் சிங்கிங். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஷி இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ் அண்ட் ஐ ஹோப் தட் திஸ் ரீச்சஸ் ஆல் தி ஆடியன்ஸ். உங்கள் கையில் தான் இருக்கு. அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக், ஸோ ஐம் ஹோப்பிங் தட் அகேன் இண்டிபெண்டன்ட் மியூசிக் இப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. And Rehana, all the best to you for your album, and I'm so happy to be on the same stage with Suhasini ma'am. Ma'am வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, and she's such a sweetheart, such a down to earth person, and I had the great opportunity of working with her and the actor and actress of this, Komal Sharma and Sanuj.
ரொம்ப அழகா இருக்காங்க ஸ்க்ரீன்ல ஆக்சுவலி பார்க்க போனா. So beautiful, both of you look great on screen and you have done a great job with the video. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். So I'm wishing this whole முத்தமிழ் சாரும் அன்பன் சாருக்கும் வணக்கம். Wonderful writers, of course. சொல்லவே வேண்டாம். So thank you so much for coming. It's my pleasure to be a part of all these dignitaries on stage. Thank you so much for inviting me and wishing the album a great success. Thank you. Thank you ஷாலினி, thank you so much. அடுத்ததாக பாடகர் ஸ்ரீ முத்தமிழ் அவர்களை அழைக்கிறோம். இவர் விக்ரம் வேதா நிறைய திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியிருக்காரு. மைனர் அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடல் வந்து ரகனா மேம் அவங்க பாடி இப்போது வெளியிட்டிருக்காங்க. அந்த பாடலில் வந்து வெளியீட்டு நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துக்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது அவங்க இசையில் நானும் ரொம்ப நாளாக எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது இன்ன வரைக்கும் நடக்கல. அவங்களோட பாடலில் வந்து வெளியிட்ட நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேங்கிறது வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து சுகேஷாரோட அந்த படத்தில் வந்து நான் வந்து மேடை மெல்லிசை கச்சேரிகளில் வந்து நான் வந்து பாடகராகவும் இருந்தேன், ஒரு மியூசிஷியனாகவும் இருந்தேன், ரிதம் ப்ளே பண்ணுவேன். அப்போ வந்து அதிகமாக பாடப்பட்ட பாடலில் வந்து மல்ல மல்ல மருதமல்ல அந்த பாடல் வந்து இருக்கும். எப்படி இன்ன வரைக்கும் வந்து ஒரு டக்குன்னு ஃபாஸ்ட் ஸ்பீட் போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த பாட்டு போடுவாங்க. இன்னமும் வாசிச்சுட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட பாடலை பாடியவங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து என் பேர் முத்தமிழ். எல்லாருக்கும் என்ன படத்துக்காக மாற்றி வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, உண்மையிலேயே என் பேர் வந்து முத்தமிழ் செல்வன் தான், முத்தமிழ் கூப்பிடுவாங்க. அப்படி ஏன் சொல்கிறேன்னா வந்து எனக்கு பாடல் நான் வந்து ஒரு சிங்கராகவும் இருக்கும். சுகாசினி மேம் எப்பயாவது நான் எப்போதுமே ஒரு சுதந்திரம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை தெரியும். எப்போதுமே சுதந்திரம் தெரியும். அவங்கள்ட்ட வந்து ஒரு சுதந்திரம்னு இருக்கும். அவங்க வந்து பேசுறப்பையும் சரி, இப்போ அந்த பாட்டு கேட்டிங்கன்னா இந்த பாட்டுலேயே வந்து உள்ள ஒரு சுதந்திரம் வந்துகிட்டே இருக்கும். அவங்க அதுதான் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங், அதுக்கும் ஒரு சுதந்திரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து வெஸ்டர்ன் பாடியிருக்காங்க, ஃபோக் பாடியிருக்காங்க. நான் எடுத்தோன்னே என்ன வரிகளை தேடிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா வெஸ்டர்னில் அந்த ரேப் பாடியிருப்பாங்க. இரண்டுமே வேறு வேறு களத்தில் இருக்கும். அது வந்து இரண்டுமே அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பொன்னியின் செல்வனில் அவங்க அந்த பாடல் பாடினதும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ஃபோக் அண்டு அந்த வெஸ்டர்ன் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கேட்குது. The director Manivi Nair and the music director Emil Mohammed and the cameraman Michael, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்பம் பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லணும். என்னோட பழைய ஃப்ரெண்ட் அவர் பெரிய ரஹ்மான் ஃபேன். ஒரு நாள் மலை மேலே பாடிட்டு எங்கள் தம்பி வீட்டிலேருந்து நான் ஆட்டோ பிடிக்கிறதுக்காக என்னோட சிஸ்டர் வீட்டு பக்கமாக போயிட்டு இருந்தேன். அங்கேருந்து அந்த பால்கனிலேருந்து கூப்பிட்டு ஹாய் அப்படின்னாரு. யார் பாது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ ஹி செட், நீங்கள் தானே மலை மேலே பாடினது அப்படின்னாரு. ஆமாம், நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னாரு. நான் முதல்ல நம்பிட்டேன், நிஜமா தான்ட்டு. அப்புறம் உள்ள போனா சொல்றாரு, நான் ரஹ்மானோட ஃபேனு, நீ ரஹ்மானோட சிஸ்டரா இருக்கிறதுனால உன்னோட ஃபேனு அப்படின்னு சொன்னாரு. இப்படிதான் கதை ஓடிட்டு இருக்கு ஃபுல்லாவே. And I should also thank Mani sir. I've never thanked him in any of the stages. ஒவ்வொரு வாட்டியும் நான் பாடும்போதும் beautiful encouraging words of director and why he doesn't want in certain places my voice and all that. So கன்னத்தில் முத்தமிட்டார் நான் முதல்ல ஒரு 4 லைன் தான் பாடினேன், விடைகொடைகள் நாடேன்ட்டு. அப்போ மணி சார் வந்து I believe he told Rahman யார் இந்த வாய்ஸ்ன்ட்டு. அப்போ ரஹ்மான் நினைச்சாரு சிஸ்டர் பாட வச்சா ஏதோ தப்பா நினைச்சு பாருன்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா அது என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஃபுல் பாட வச்சிருக்கலாம், நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னாராம். ஸோ that comment for me is like my whole lifetime achievement மாதிரி. It made my day that day. அது மட்டும் இல்லை, அப்புறம் ரீரெக்கார்டிங் ஃபுல்லாக நான் பாடினேன். அப்புறம் சாரட்டு வண்டியில, then I sang in கெடா கெடா கரி, then so many Mani sir. எல்லாருக்குமே மதிய வணக்கங்கள். ஏன்னா ரெஹானா மேமோட இசை பற்றி பேசுறதுக்கு வந்து சரஸ்வதி கீழே வந்து பாடனா எப்படி இருக்கும் அப்படி தான் இருப்பாங்க. பட் அவங்களோட திறமையில எவ்வளோ அவங்க உச்சக்கட்டமோ இருக்கலாமோ, ஆனால் அதுக்கு மேலே மேம் வந்து ஒரு மதர் டெரேசா ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். பிகாஸ் இல்லை மேம், இது உண்மையான
ஏன்னா நானே வந்து பர்சனலாக இவங்களை பார்த்து அவங்களோட டேலண்ட் நம்ம எப்படி பார்த்து விழுந்திருக்கோமோ, எப்படி நம்ம ஒரு ஃபேனோ க்ரேசி ஃபேன் மேம் இதோ, பட் அவங்க ஆஸ் அ ஹியூமன் பீனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் டில் மார்னிங் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரிட்டி, நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், மணி பவர் பொசிஷன் இந்த ஹேண்ட் ஆஃப் குட், அது மற்றவங்களுக்கு நல்லதான் பண்ணோம். அது ஒரு ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட் உதாரணம் வந்து ரெஹானா மேம் தான். ஏன்னா லைக் எவ்ரி டைம் அவங்க என்னன்னா மோர் தென் ஒரு டேலண்ட், அந்த பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா காட் பிளெஸ்ஸிங் இருந்தாலும் அதை வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க அந்த பொசிஷன் யூஸ் பண்ணாமல் நான் மற்றவங்களுக்கு நான் எவ்வளோ சேரிட்டி பண்ணேன். ஏன்னா எங்கள் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் மேமை பார்த்து நான் மயங்கினது வந்து சேரிட்டி. அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் எவ்ரி நிமிஷம் நான் இப்போ ஓகே எனக்கு இந்த ஆல்பம் இப்போ ஹிட் ஆகுதா, நான் இதை வச்சு எவ்வளோ பேருக்கு நான் சேரிட்டி பண்ண முடியும், அது வந்து சீக்ரெட்டாக பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாது. இவங்களோட ஏன்னோ இதில் நீங்கள் ஒரு இந்த பாடலோட ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கண்ணு மூடி கேளுங்களேன், ஒரு இன்டர்நேஷ்னல் சிங்கர் வந்து அங்கே பண்ணியிருப்பாங்க. அது வந்து இங்கிலீஷில் நீங்கள் இப்படி பாடுவீங்களா, இல்லை தமிழில் கூட நான் இப்படி வந்து பாடுவேன். 2 எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்த்துருப்போம். யாராலையும் இந்த லெவல்லே வந்து பாட முடியாது. த வே மேம் ஹேஸ் பர்ஃபார்ம், இட்ஸ் டோட்டலி அன் இன்டர்நேஷ்னல் ஆல்பம்னு சொல்லலாம். அவங்க பர்ஃபார்மன்ஸ் என்டையர்லி அந்த சாங்கே வந்து தூக்கி கொடுத்துருக்கு. த வே ஷீ இஸ் பர்ஃபார்ம் எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் த ஹார்ட். அண்ட் இந்த சாங் அகெயின் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு வாய்ப்பாக இருக்கணும். இட்ஸ் நாட் ஓன்லி அந்த வாய்ப்பாக இருக்கணும், ஒரு ஆல்பமும் ஒரு படமும் வந்து பெருசாக வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பெனிஃபிட் வருது. நிறைய இப்போ ஒரு படம் வந்து ஹிட் ஆகுதுன்னா ஒரு பெரிய வரும்போது நிறைய வருமானம் நம்மளோட ஆஸ் அ டேலண்ட்க்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும். இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும், இல்லை ஆல்பம் இது இருக்கட்டும், ஒரு வேறு இடத்துக்கு போகணுன்னு இருக்கும். மேம் பற்றி பேசிகிட்டே போகலாம். சுஹாசினி மேம் பற்றி சொல்லணும். மேம் வானப்பிரஸ்த படம் பார்த்து நாங்கள் விழுந்திருக்கோம். லைக் எப்படி ஒரு ஆக்டிங் இன்ஸ்பிரேஷன் ட்ரை பண்ணோம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஷீ சச் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங். நிறைய இடத்துல மேமை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது. எப்படி அவங்க நார்மலாக எல்லாருக்கிட்ட ஒரு டேலண்ட், ஒரு ஆக்டிங்கில் ஷீ இஸ் லைக் வாட் டு சே, அவங்க லெவலுக்கு எல்லாம் மேட்சே பண்ண முடியாது. டுடே ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் வானப்பிரஸ்தம் பண்ணது, லைக் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட். நான் அது 100 வாட்டி கூட பார்த்து அது பார்த்துட்டே இருக்கலாம். ப்ளஸ் எங்கள் டைரக்டர் மணிவி நாயர் சார் ரொம்ப மேக்ஸிமம் ஐ நோ நீங்கள் பண்ணுவீங்க. எப்போவுமே உங்கள் லவ் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. இதுல கவிஞர் ருத்ரா எழுதியிருக்காரு. ரொம்ப ஃபென்டாஸ்டிக் டேலண்ட் தான், ஃபென்டாஸ்டிக் டேலண்ட். இப்படி உட்காந்துட்டு நாங்க தோசை சுட்டுற ஸ்பீட்ல அவர் வந்து லிரிக்ஸ் எழுதிடுவாரு. அந்த ஸ்பீட்ல நான் டியூன் போட முடிஞ்சதுன்னா ஐ பி வெரி ஹாப்பி. அதுவும் நாங்க பண்ணியிருக்கோம். நான், ருத்ரா, எம்எல் 3 பேருமே ஒரு தோசை சுடுற ஸ்பீட்ல ஒரு அதர்ம கதைகள்ல